கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தியானிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த வார்த்தை ஆதியாகமம் 39வது அதிகாரம் 3வது வசனம். கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். அல்லேலூயா. யோசேப்பை குறித்து இங்கே நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்று யோசேப்போட எஜமான் கண்டு கொண்டான். அல்லேலூயா. கர்த்தர் யோசேப்போடு இருக்கிறார். ஆனால் யோசேப்பு எங்கே இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும். அடிமையாக விற்கப்பட்ட நிலையிலே போத்திபார் வீட்டிலே எகிப்திலே இருக்கிறார். அடிமையான யோசேப்பின் இடத்தில் அவனுடைய எஜமான் எதை பார்த்தாராம்? காரிய சித்தி உள்ளவன் என்று கண்டு கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார் என்பதை கண்டு என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இதுதான் அவனுடைய தகப்பன் கொடுத்த அந்த பலவர்ண அங்கிக்கும் ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்பின் அங்கிக்கும் உள்ள வித்தியாசம். அல்லேலூயா. அவனுடைய தகப்பன் அவனுக்கு பலவர்ண அங்கியை போட்டு வித்தான் இல்லையா? செய்து வித்து அவனுக்கு போட்டான். பல பிள்ளைகள் இருக்கிற வேளையில் மற்ற பிள்ளைகளை காட்டிலும் இவனை அதிகமாக நேசித்து பலவர்ண அங்கியை செய்து வைத்து அவனுக்கு கொடுத்தான். அந்த பலவர்ண அங்கி அவனுக்கு பகையை கொண்டு வந்தது. நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நம்முடைய பெயரை நாம் பெருமைப்படுத்துகின்ற பொழுது, நம்முடைய வீட்டாரே பெருமைப்படுத்துகின்ற பொழுது அதற்கு கிடைக்கிற பதில் வேற, அதற்கு கிடைக்கிற சன்மானம் வேறு. ஆண்டவர் நம் பெயரை பெருமைப்படுத்துகின்ற பொழுது அதற்கு கிடைக்கிற சன்மானம் வேறு. அல்லேலூயா. இங்கே ரட்சிப்பின் அங்கியை அவன் அணிந்திருந்தான் என்பதற்கு அடையாளம் என்ன என்று சொன்னால், கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார் என்பதை யார் கண்டு கொண்டா? அவனுடைய எஜமான் கண்டு கொண்டான். அல்லேலூயா. அப்போ அவனுடைய கிரியைகளிலே கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், நான் கர்த்தருக்கு பயந்து வாழ்பவன், நான் எல்லா மனிதர்களும் செய்வது போல பாவத்திற்கு துணிந்து பாவமான காரியங்களை செய்வதிலே துணிந்து காணப்படுபவன் அல்ல என்பதை அவன் காண்பித்திருக்கிறான் தன் கிரியைகள் மூலமாக. அல்லேலூயா. அதனால் அவனுடைய எஜமான் கண்டு கொண்டான், இவனோட கூட கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் இருக்கிறதுனால தான் இவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனான், காரிய சித்தி உள்ளவனாக இருக்கிறான் என்பதை அவன் கண்டு கொண்டான். அதனால் விசாரணைக்காரனுமாக்கி இல்லையா, தனக்கு உண்டான யாவற்றையும் அவனுடைய கையில் ஒப்புவித்தானான். அடிமையாக இருக்கிறவன்கிட்ட ஒரு எண்ணம் என்ன இருக்கும் அப்படின்னா, அடிமையின் எண்ணங்கள் தான் இருக்கும். அவனுக்கு சிந்தனை திறன் இருக்காது, செயல் திறன் இருக்காது, நிறைய ஏக்கங்கள் இருக்கும். நாம் அடிமைப்பட்டு விட்டோமே என்கிற எண்ணங்கள் இருக்கும். சிறுமைப்பட்ட எண்ணங்கள் அதிகமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அடிமை நிலைமையில் இருக்கிறதுனால நம்முடைய எண்ணங்கள் ஈடேறாது, நம்முடைய குரல்கள் உயர்த்தப்படாது. அப்படிங்கிற எண்ணங்கள் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். காரிய சித்தி உள்ளவனாக அவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக குறைவு. கடமைக்காக வேலை செய்கிறவர்களாக இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். தனக்கு கொடுக்கப்பட்ட காரியங்களை அவர்கள் செய்வார்கள். அது காரிய சித்தி உள்ளதாக இருக்கும் என்று சொல்ல முடியாது, அந்த காரியங்கள் வாய்க்கும் என்றும் சொல்ல முடியாது. கொடுத்த வேலையை செய்வாங்க. ஆனால் அடிமையாக விற்கப்பட்ட இந்த யோசேப்பின் இடத்தில் அவனுடைய எஜமான் என்ன பார்த்துருக்கிறான்? ஒரு ஆளுமை திறனை பார்த்துருக்கிறான், காரிய சித்தியை பார்த்துருக்கிறான். இது சாதாரணமானவை அல்ல, இவன் சாதாரண மனிதன் அல்ல என்பதை அவன் கண்டு கொண்டான். தன் கிரியைகள் மூலமாக நான் சாதாரணமானவன் அல்ல என்பதை யோசேப்பு அடிமை நிலையில் வெளிப்படுத்தினான். நான் விசேஷித்தவன்,
நான் ஆண்டவருடைய பிள்ளை. மன்னிக்கவும், சின்ன தடங்கள் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணும்போது தான் சத்ரு ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டுட்டு வருவான் இல்லையா, ஒரு டிஸ்டர்பன்ஸ் கொண்டு வருவான். இதில் பார்த்தோம், தன்னை விசேஷித்தவனாக யோசேப்பு காண்பித்தான். நான் சாதாரணமானவன் அல்ல, நான் அழைக்கப்பட்டவன், தரிசனம் ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார், நான் ரட்சிக்கப்பட்டவன் என்பதை அவன் தன்னுடைய கிரியைகள் மூலமாக காண்பித்ததினாலே அவனுடைய எஜமான் இவனோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை கண்டு கொண்டான். அல்லேலூயா. அது பின்னாடி வர்ற வசனங்களை நம்ம வாசிக்கிறோம். தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி அப்படின்னு சொல்லி பாவத்துக்கு விலகி ஓடுகிறவனாக காணப்பட்டான் யோசேப்பு. அல்லேலூயா. இதைத்தான் நம் ஒவ்வொருவரிடமும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ரட்சிப்பின் அங்கி, தரிசனத்தை கொடுத்தார். சிறு வயதில் அவனுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார் இல்லையா. அவன் ஆளுமை திறன் உடையவன், ஆள பிறந்தவன் என்பதற்கு உண்டான தரிசனம் அது. எல்லா அரிக்கட்டுகளும் இவனுடைய அரிக்கட்டை பார்த்து தலை கவிழ்ந்து நிற்பது போன்று அவனுடைய சகோதரர்களை அதை ஒப்பிட்டு நம்ம சொல்ல முடியும். நட்சத்திரங்கள் எல்லாம் இவனை பார்த்து தலை வணங்கி நிற்பது போல ஒரு தரிசனம் ஆண்டவர் இவனுக்கு கொடுத்தார் இல்லையா. அப்போ தரிசனத்தை இவன் மறக்கவில்லை. அந்த தரிசனத்தை மனதில் வைத்து கொண்டு இவனுக்கு இருந்த அந்த அடிமையின் எண்ணங்கள் எதுவும் இல்லை. கடைசி பிள்ளை இவனுடைய சகோதரர்கள் எல்லாம் இவனை அடிமைப்படுத்த நினைத்திருக்கலாம் இல்லையா. சின்ன பையன் தானேன்னு சொல்லி இளக்காரமாக நினைத்திருக்கலாம். ஆனால் அவன் எதற்கும் இடம் கொடுக்கல. அதனால் அடிமையாக விற்கப்பட்ட நிலையிலும் கூட இவனிடம் ஒரு ஆளுமை திறன் இருப்பதை அவனுடைய எஜமான் பார்த்துட்டான். அப்போ என்ன காரணம்? இதுதான் கர்த்தருடைய வழி நடத்துதல். அப்போ அடிமையாக இவன் விற்கப்படாமல் அன்பு மகனாக, யாக்கோபின் மகனாக இவன் அங்கேயே இருந்திருந்தான் அப்படின்னா, அங்கேயே அவனுடைய சகோதரனால் பகைக்கப்பட்டு அங்கேயே கஷ்டப்பட்டு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு தான் இருந்திருக்கணும். அப்படி தானே? ஆனால் ஆண்டவர் ஒரு நோக்கத்திற்காக இவனுடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறார்? ஒரு சில கடினமான காரியங்களை அனுமதிக்கிறார். அவருடைய வாழ்க்கையில் பள்ளத்தில் போடப்பட்ட ஒரு அனுபவம் வந்தது, அடிமையாக விற்கப்பட்ட ஒரு அனுபவம் வந்தது. எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டான். அதற்கு மத்தியிலையும் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளையாக, பாவத்திற்கு விலகி ஓடுகிற ஒரு மகனாக வாழ்ந்ததுனால கர்த்தர் அவனோட கூட இருந்தார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் பல திருப்பங்கள் திடீரென்று நடைபெறும், திடீரென்று ஏற்படும் பல திருப்பங்கள். அதற்கு நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர் தான் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார் என்பதை அறிந்து கொண்டோமானால் அதற்கு கீழ்ப்படியணும். அதை ஏற்றுக்கொண்டு அந்த நேரத்தில் புலம்பிட்டு, அந்த நேரத்தில் ஐயோ என்னுடைய வாழ்க்கையில் இப்படி ஆயிட்டேன்னு சொல்லி நொந்து போய் வாழ்க்கையை வெறுத்தவர்களாக காணப்படாதபடிக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்த தரிசனத்தை மறந்து போகாதவர்களாக, அழைக்கப்பட்ட அழைப்பை நினைவிற்கொண்டு நம்முடைய கிரியைகளில் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க தான் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை தான் செய்வோம் எல்லா சூழ்நிலையிலும் என்பதை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. யோசேப்பு இங்கே அதை தான் செஞ்சான். யாக்கோபின் மகனாக தன்னை வெளிப்படுத்தவில்லை, ஆண்டவருடைய பிள்ளையாக தன்னை வெளிப்படுத்தியனால ஆண்டவர் இவனோடு கூட இருக்கிறார், கர்த்தர் இவனோடு கூட இருக்கிறார் என்பதை இவனை சூழ்ந்தவர்கள், சுற்றி உள்ளவர்கள், அவனுடைய எஜமான் அதை கண்டு கொண்டார்கள். அல்லேலூயா. நம்மையும் அதற்காகத்தான் அழைத்திருக்கிறார். யோசேப்பை போல இந்த உலகம் நமக்கு கொடுக்குற அந்த பெருமை, அந்த பாராட்டு, அவன் தகப்பன் அவனுக்கு கொடுத்த அந்த பலவர்ண அங்கி பகையைத்தான் கொண்டு வந்தது. நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய கிரியை நிமித்தமாக, அவருடைய கிருபை நிமித்தமாக நம்மை பெருமைப்படுத்துகின்ற பொழுது அதை யாராலும் தடுக்க முடியாது. மேன்மையை தான் கொண்டு வரும், பகையை கொண்டு வராது. அல்லேலூயா. ஆனால் காத்திருக்க வேண்டும். எல்லா சூழ்நிலைகளையும் அவர் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிப்பதை என்ன செய்யணும்? நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்தான் அனுமதிக்கிறார். சில திருப்பங்கள் திடீரென்று ஏற்படுகின்ற விரும்பத்தகாத திருப்பங்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அடிமை வாழ்க்கை நல்ல வாழ்க்கையா? அருமையான வாழ்க்கையா?
கடினமான வாழ்க்கை தான் இல்லையா? அடிமையானவனுக்கு என்று சொல்லி சொந்த ஒரு ஆசை இருக்கக்கூடாது, விருப்பம் இருக்கக்கூடாது. அவனுடைய சிந்தனை திறன் மிக கம்மியாக இருக்கும், செயல்திறன் ரொம்ப கம்மியாக இருக்கும். அவங்களுடைய ஆற்றல் இல்லாதவர்களாக நம்முடைய வாழ்க்கை இவ்வளவுதான், இதோடு முடிந்துவிடும், எப்படியாக போய்விடும் என்ற எண்ணம் தான் அடிமை நிலையில் உள்ளவர்களுக்கு இருக்கும். ஆனால் யோசேப்புக்கு அப்படியான எண்ணங்கள் இல்லவே இல்லை. விசாரணை செய்பவனாக உயர்த்தும்படியாக, தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவிக்கும்படியாக, அவனுடைய எஜமான் ஒப்புவிக்கும்படியான செயல்திறன் உள்ளவனாக, காரிய சித்தி உள்ளவனாக அவன் காணப்பட்டான். அல்லேலூயா! அதுதான் ஆண்டவர் அவனோடு கூட இருக்கிறார் என்பதற்கு அடையாளம். அல்லேலூயா! சங்கீதம் 23:2 வாசிக்கிறோம், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அல்லேலூயா! கொண்டு போய் விடுகிற அனுபவம் நமக்கு வேணும். போய் என்ன செய்யக்கூடாது? தனக்கு நன்றாக தெரிகிற இடத்துல, பச்சையாக தெரிகிற இடத்துல, புல் இருப்பது போன்று தெரிகிற இடத்துல ஆடுகளாக போய் தன்னைத்தானே மேய்த்து கொள்ளக்கூடாது. அல்லேலூயா! கொண்டு போய் விடுகிற அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். நம்மை ஆண்டவர் கொண்டு போய் விடுவார். நீங்கள் கொண்டு போய் விட்ட அனுபவம் தான் யோசேப்புக்கு. அங்கே தகப்பனுக்கு அன்பு மகனாக இருந்த நிலையில் அடிமையாக எகிப்துக்கு கொண்டு போய் விடுகிறார். ஏன்னா இவன் அதிபதியாக எகிப்திலே உயர்த்தப்பட வேண்டியவன். ஆண்டவர் எழுதி வச்சிட்டார், யோசேப்புக்கு பக்கத்தில் எகிப்தின் அதிபதி என்று எழுதி வைத்து விட்டார். அவன் அங்கே ஆடு மேய்ச்சிட்டு இருந்தானே, எப்படி இது நடக்கும்? அப்போ அவனை எகிப்துக்கு கொண்டுட்டு வரணும். எந்த ஃப்ளைட்டில் ஏற்றி விட முடியும்? யாக்கோபிட்ட போய் சொல்ல முடியுமா? எகிப்துக்கு அதிபதியாக போகிறான், எகிப்துக்கு அனுப்புவேன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அந்த தரிசனங்களை புரிந்து கொள்ள இயலாதவர்களால். அதனால் அவனை எப்படியாவது எகிப்துக்கு கொண்டு வர வேண்டும் முதலாவது. அப்போ என்ன செய்யணும்? அதற்கு இந்த காரியங்களை எல்லாம் ஆண்டவர் அனுமதித்தார். அந்த பகையை ஆண்டவர் என்ன செஞ்சார்? அனுமதித்தார். இவனுக்கு ஏதுவாக, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். சகலமும் நன்மைக்கு ஏதுவாக யாருக்கு? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. அல்லேலூயா! அந்த பள்ளத்தில் போடப்பட்டான், பகைக்கப்பட்டான், எல்லாம் நன்மைக்கு ஏதுவாகவே நடந்தது. அப்போ எகிப்துக்கு அதிபதி ஆவதற்கு முன்னதாக இவனுக்கு ஒரு ப்ராக்டிஸ் கொடுக்கணும், ஒரு அனுபவம் கொடுக்கணும், இவனை உருவாக்கணும். அதுக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு ப்ராக்டிஸ் அவன் எடுக்கிற இடம் தான் இது. இங்கே பயிற்சி எடுக்கிற ஒரு இடம். அப்போ இங்கே ஒரு விசாரணை கர்த்தாவாக அவன் இருக்கிறான். தனக்கு உண்டான யாவற்றையும் அவனுடைய கையில் ஒப்புவிக்கிறான். இங்கே ஒரு சின்ன சின்ன ப்ராக்டிஸ் அவனுக்கு கிடைக்குது, பயிற்சி அவனுக்கு கிடைக்குது. ஏன்னா இவன் எகிப்துக்கே அதிபதியாக போகிறான். பார்வோனையும் அவன் கையில் எகிப்தையே கொடுக்க போகிறான். தவிட்ட இல்லை, எகிப்தையே கொடுக்க போகிறான், எகிப்தையே ஆளுகை செய்ய போகிறான். அப்போது அதற்கு உண்டான ஒரு பயிற்சி இடம் தான் இது. அதுக்கு இங்கேயே இன்னும் இருக்க வைக்க முடியாது. இவனை நல்லா இருக்குது இந்த இடம், நம்மளை இந்த வீட்டுக்கு விசாரணை கர்த்தாவா போத்திபார் வச்சுட்டான், அருமையாக இருக்குது இந்த இடம், அடிமையாக இருந்தாலும் நிலை வேறு, நம்ம சொல்கிறதான் இங்கே சட்டம், நல்ல ஒரு வாழ்க்கையை அமைஞ்சு போச்சுன்னு சொல்லி அங்கேயே இருக்க முடியாது. திடீர்னு இன்னொரு திருப்பத்தை ஆண்டவர் கொண்டு வரார் யோசேப்புடைய வாழ்க்கையில். கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் கூட திடீர் திருப்பங்கள் இப்படி ஏற்படுகின்ற பொழுது ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா! ஆண்டவர் நம்மை கொண்டு போய் விடுகிறாரா, அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையாக இருக்கலாம், வேலை பார்த்துட்ருப்போம், திடீர்னு டிரான்ஸ்ஃபர் போடுவாங்க, பிடிக்காத ஒரு இடமா இருக்கும், கொண்டு போய் விடுகிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அமர்ந்த தண்ணீரண்டை அதுதான் என்று நினைத்து அங்குதான் நமக்கு தண்ணீர், நாம் போஷிக்கப்படுவதற்கு இந்த தாகத்திற்கான தண்ணீர், ஆத்மா தாகத்திற்கான தண்ணீர் அங்கே தான் இருக்குன்னு சொல்லி நம்மளை கொண்டு போய் விடுகிறாரு. நம்முடைய வாழ்வின் நன்மைக்காக அதை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது யோசேப்பை போல நாமும் நம்முடைய வாழ்விலே உயர்த்தப்படுவோம். நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை இந்த சமுதாயம் உணர்ந்து கொள்ளும். அதன் மூலமாக
ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள். ஆண்டவர் ஒரு மனிதரோடு கூட இருக்கின்ற பொழுது அவர்களுடைய காரியங்கள் எல்லாம் எப்படியாக வாய்க்கிறதே, அவர்களுடைய கிரியைகள் எல்லாம் எவ்வளவு அன்பாக இருக்கிறது என்று சொல்லி இந்த சமுதாயம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும். அப்படிப்பட்ட பிள்ளைகளாக, ஆண்டவருக்கு எந்த சூழ்நிலையிலும் பயன்படுகிற பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே நம்மை ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா.